நடிகர் சங்க தலைவர் தேர்தலில் சரத்குமாருக்கு எதிராக இளைய தலைமுறை நடிகர்கள் சார்பில் நடிகர் சிவகுமாரை போட்டியிட வைக்க திட்டமிட்டிருக்காங்க. இது தொடர்பாக சென்னை கோடம்பாக்கத்துல உள்ள குணச்சித்திர நடிகர் ஒருவரோட வீட்டுல இளைய நடிகர்கள் முக்கிய ஆலோசனை நடத்திருக்காங்கன்னு கோலிவுட் வட்டாரங்கள் தெரிவிச்சிருக்காங்க. தென்னிந்திய நடிகர் சங்க நிர்வாகிகள் தேர்தல் மே மாதம் நடக்க இருக்கு. தற்போது தலைவராக உள்ள நடிகர் சரத்குமார் எம்எல்ஏவும் பொதுச் செயலாளர் பதவியில உள்ள நடிகர் ராதாரவி மீண்டும் அதே பதவியில நீடிக்க விரும்புறாங்க. நடிகர்களை நாய்கள்னு ராதாரவி, காளி ஆகியோர் ஏற்கனவே திருச்சியில் நடந்த ஒரு விழால விமர்சித்ததற்கு நடிகர்கள் நாசர், விஷால் கண்டனம் தெரிவிச்சிருந்தாங்க. ராதாரவி காலை பகிரங்க மன்னிப்பு கேட்கணும்னு சரத்குமாருக்கும் செயற்குழு உறுப்பினர்களுக்கும் நாசர் கடிதம் எழுதியிருந்தாரு. அந்த கடிதத்திற்கு 8 நடிகர்கள் மட்டும் நாசருக்கு பதில் எழுதியிருந்தாங்க. அல்ல சரத்குமார் ராதாரவிக்கு ஆதரவா எழுதியிருந்தாங்க. எந்த ஒரு அரசியல் சாயமும் இல்லாத நடுநிலை நடிகரான சிவகுமார நடிகர் சங்கத்தின் தலைவராக்கவும் அவரை ஆதரிக்கவும் இளைய நடிகர்கள் தயாராகி இருக்காங்களாம். சோ இந்த மாதிரி நியூஸ் தெரிஞ்சுக்கணும்னா 123cnews.com லாக் ஆன் பண்ணுங்க.